ஹாய்! வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான வீடியோ. ஆ என்னன்னா நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோவ நான் ரொம்ப நாளா வந்து பேக் டெஸ்ட் எடுத்துட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ல பையரா இருக்கக்கூடிய நமக்கு, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதில ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பர்ப்பஸா இருக்கும். ஓகே. இந்த வீடியோ என்ன நம்ம வந்து 2 இண்டிகேட்டர் முக்கியமா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஐபின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இனிஷியல் பேலன்ஸ். அது ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த இண்டிகேட்டர். அது மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நமக்கு டிஃபால்ட்டாவே இருக்கும். மார்க்கெட்டோட 1 ஹவர் உடைய ரேஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து ஹையவா இல்ல லோவா பிரேக் அவுட் குடுக்கா அப்படிங்கிறத வந்து ஆ ஃபைண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து அடை பண்ற நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன், சென்டிமென்ட் ஆ எங்க இருக்கு? நம்ம மார்க்கெட்ட வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? மார்க்கெட் வந்து இன்னைக்கு எங்க வந்து மூவ் ஆக போகுது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய டூல் தான் வந்து ஆ ஐபி, இனிஷியல் பேலன்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய டூல். ஸோ இது வந்து இத வச்சு நம்ம எப்படின்னா, மார்க்கெட் வந்து எங்க போக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து அந்த டூல யூஸ் பண்றோம். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் எங்க போக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இன்னொரு டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ஸோ இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டூல். சிபிஆர் கேஜிஎஸ் கோமதி சங்கர் அவரோட டூல் தான். சிபிஆர் உடைய இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரையும், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ள ஐபி இந்த 2யும் வந்து தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து கரெக்ட்டான டைரக்ஷன்ல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 90லேருந்து 80 சாரி மன்னிக்கணும். 80லேருந்து 90% நமக்கு வந்து ஒரு அக்யூரசி குடுக்கும். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். நீங்க மார்க்கெட் ஓனா அனலைஸ் பண்ணுங்க. அதில உள்ள பாதகங்களுக்கு ஏற்ப நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். ஓகே. நேரா இப்ப நம்ம கன்டென்ட்குள்ள போகலாம். இப்ப நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல எப்படி நம்ம வந்து ஐபி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதில இன்னும் ஆ இந்த சிபிஆர் கேஜிஎஸ் இண்டிகேட்டர் அதாவது சிபிஆர் இண்டிகேட்டர் சென்ட்ரல் பிவோட் இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம எப்படி செட்டிங் பண்றோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல முழுமையா சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிபனாச்சி லெவல். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபிபனாச்சிலாம் எப்படி வந்து நம்ம செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸா நம்ம ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோல நம்ம வந்து டைம் ஃப்ரேம் என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேமோட ஹை அண்ட் லோவ மார்க் பண்ண சொல்லியிருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இத 1 ஹவர் ஐபியா நம்ம வந்து இத வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஐபிய நம்ம எடுத்து, அதோட ஹை அண்ட் லோவ மார்க் பண்ணி, ஆ இதுக்கு கூட வந்து சப்போர்ட்டா நம்ம வந்து சிபிஆர் இண்டிகேட்டர். மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த இடம் இப்போ வந்து ஒரு ஐபி லோவ பிரேக் அவுட் குடுக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த லோ வந்து ஃபெயிலியர். ஏன்னா ஐபில வந்து 2 இது இருக்குது. ஐபி ஃபெயிலியர் இருக்குது. ஐபி பிரேக் அவுட்ஸ் இது இருக்குது. பிரேக் அவுட் ஃபெயிலியர் இருக்குது. அதே நேரத்தில ஐபி வந்து சக்சஸ் ஆகக்கூடியது இன்னொன்று இருக்குது. ஓகேவா? ஐபி எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 2மே இருக்குது. ஸோ ஐபி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுதா? இல்லன்னா ஃபெயிலியர் ஆகுதா? இந்த 2யுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இப்ப ஐபி லோவ கட் பண்ணுது அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே இந்த ஐபி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். அதே மாரி ஐபி ஹையா பிரேக் அவுட் குடுக்கு அப்படின்னா, அப்போ உண்மையிலே அது நல்ல ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் பேலன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும். நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த 2 இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். சிபிஆர் கேஜிஎஸ்ஸையும் நம்ம இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ள ஐபியும். ஓகே. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நேரா நம்ம கன்டென்ட்குள்ள போயிரலாம். இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே. இது வந்து நான் வந்து சிபிஆர் கேஜஸ் இண்டிகேட்டர் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இதில செட்டிங்ஸ்ன்னு சொல்லணும்னா, இதில ஒண்ணும் இல்ல. பெரிய அளவுல செட்டிங்ஸ் எதுவும் இல்ல. செட்டிங்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா, எல்லாமே கீழ டிக் ஆயிருக்கும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறது. நமக்கு வந்து டுமாரோ பிவோட் வேண்டாம். அதே மாரி வீக்லி பிவோட் இருக்கட்டும். மந்த்லி பிவோட் வேண்டாம். ப்ரீவியஸ் மந்த் ஹை வேண்டாம். ப்ரீவியஸ் வீக் ஹை வேண்டாம். இதெல்லாம் வந்து வேண்டாம். நமக்கு ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை இது இருக்கட்டும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள நம்ம வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா அப்படின்னா, டெய்லி பிவோட், டெய்லி டிசி, டெய்லி R1, R3 எல்லாமே இருக்கட்டும். அதே மாரி டுமாரோல உள்ளதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க.
இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது அப்படி நீங்கள் டுமாரோ பிஓட், டிஓஆர், டிசிபிசி இது S1, S2 இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அதேமாரி வீக்லியில் உள்ள பிஓட் இருக்கட்டும், வீக்லி டிசி இருக்கட்டும், வீக்லி பிசி இருக்கட்டும். ஓகே. அதில் உள்ள R1 வீக்லியில் உள்ள R1, S1, S3 இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் மியூட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நமக்கு மந்த்லியில் உள்ளது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அப்புறம் நமக்கு வந்து இருக்க போகிறது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இதுதான் இவ்வளோ தான் நம்மளோட செட்டிங்ஸு. இதை நான் செட்டிங்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னா நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இல்லை நான் சரி ஓகே டிஃபால்ட்டாக இருக்கட்டும், டிஃபால்ட்டாக கொடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் நம்ம சிபிஆர் கேஜஸே நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும் நமக்கு என்ன இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். எல்லாமே இதில் டிக்காக இருக்கும். நமக்கு இதில் என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. டுமாரோ பிஓட் வேண்டாம். ஓகேவா? டுமாரோ பிசி, டுமாரோ பிஓட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டுமாரோ R1, S1 இதில் வீக்லி பிஓட் இருக்கட்டும், வீக்லி டிசி இருக்கட்டும். வீக்லி R1 வேண்டாம். வீக்லியில் உள்ள எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகேவா? வீக்லியில் வந்து நமக்கு வந்து டிசி அந்த பிஓட்டும் அந்த டிசி பிசி இது மட்டும் தான் நமக்கு தேவை. அடுத்து மந்த்லி பிஓட்லாம் வேண்டாம். மந்த்லி பிஓட்டில் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறலாம் நம்ம. பார்த்துக்கோங்க வீடியோலாம் எப்படி நான் செட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி செட்டிங் பண்ணிக்கோங்க. மந்த்லியில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ப்ரீவியஸ் மந்த் ஹை, ப்ரீவியஸ் மந்த் லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ அது வேண்டாம். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்துட்டு அதை நல்ல ஒரு போல்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே. இதை எடுத்து விட்ருங்க. ஸோ டுமாரோ பிஓட் வேண்டாம், வீக்லி பிஓட் இருக்கட்டும். ஸோ மந்த்லி பிஓட் வேண்டாம், ப்ரீவியஸ் மந்தில் வேண்டாம், ப்ரீவியஸ் வீக் ஹை வேண்டாம். இதெல்லாம் எடுத்து விட்ருந்தோம். 3 மட்டும் தான் நம்ம டெய்லி பிஓட்டு, வீக்லி பிஓட்டு, ப்ரீவியஸ் டே ஹை லோ அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா டெய்லி ஹை லோ இருக்கு இல்லையா, வீக்லி பிஓட் இருக்கு. அந்த வீக்லி பிஓட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா போல்ட்டாக கொடுத்துக்கலாம். வீக்லி பிஓட் வந்து ஒயிட்டில் நல்ல போல்ட்டாக ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம இதில் மியூட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம வந்து இதில் வந்து டைமிங் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ½ அன் ஹவரில் தான் நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ 5 மினிட்ல நமக்கு வரும். ஆனால் வந்து ½ அன் ஹவரில் யூஸ் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு டேட்டா லோட் ஆகிட்டு. ஓகே. ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகே. ஐபின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஐபிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் 2 கேண்டில். ஓகேவா? 1 மணி நேரம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 9:15, 9:15லேருந்து 10:15. ஸோ இப்போ அந்த 10:15 ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, இந்த 2 கேண்டில் தான். காலைல 9:15 கேண்டில், இது 9:45 இந்த கேண்டில். இது ஆரம்பிக்கிற டைம் மட்டும்தான் எடுத்துக்கிடும், க்ளோசிங் டைம் எடுத்துக்கிடாது. ஸோ ட்ரேடிங் வந்து ஓப்பன் டைம் எடுத்துக்கிடும். ஓகேவா? இது ஓப்பன் ஆகிற டைம் 9:15, இது 9:45க்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அப்போ 9:45னா 9:10 இது க்ளோசிங் நடக்கும். ஸோ இந்த 2 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை தான் நம்ம மார்க் பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி நம்ம ஐபி எங்கே பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஐபி பார்த்தீங்கன்னா இது ஏ பீரியடு. ஸோ ஏ பீரியடுடைய ஹை, இது பி பீரியடுடைய ஹை. ஸோ நம்ம உங்களுக்கு இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் மியூட் பண்ணிகிட்டே காமிச்சிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து ஐபி. ஸோ ஐபி எங்கே எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆகிறத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி எங்கேயுமே பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ ஐபிக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இருக்குது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஓகேவா? மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இது வந்து ஆப்ஷனுடைய சார்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் வந்து இண்டெக்ஸ் சார்ட் வச்சுக்காங்க. ஆப்ஷன் சார்ட்லையும் யூஸ் பண்ணலாம், இண்டெக்ஸ் சார்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஐபி நமக்கு வந்து பார்க்கறதா இருந்ததுன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் சார்ட்டில் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐபி வந்து நமக்கு வந்து எங்கன்னா லோவை பிரேக் அவுட் கொடுக்கு. ஸோ ஐபி லோவை பிரேக் அவுட் கொடுக்கு எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரே நிமிஷம் 2:45 தான் நமக்கு லோவை பிரேக் அவுட் கொடுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இதில் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஈஸியாக வந்து நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ ஐபியினுடைய எக்ஸ்டென்ஷன் எங்கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதான் பி பீரியடுடைய லோ. இந்த லோ இருக்குது. இந்த ரெட் கலருக்கு ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் தான் வந்து ஐபியினுடைய லோ. ஸோ ஐபியினுடைய லோவை எப்போ பிரேக் அவுட் கொடுக்க பாருங்கள், எல் பீரியடு தான் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ எல் பீரியடு வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்ம இது ட்ரேட் எடுக்கலாமானா இது வந்து மார்க்கெட் வந்து முடியக்கூடிய டைம் 9:45. ஸோ இந்த பிரேக் அவுட்லாம் நம்ம எடுத்துக்கிட மாட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து ஏ பீரியடும் பி பீரியடையும் நம்ம வந்து சிஓ அதாவது ஒரு மணி 2 மணிக்கு உள்ள நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடைக்கி அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது 2:15 வரைக்கும் வச்சுக்கோங்க, 2 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 2 மணி வரைக்கும் நம்ம இந்த 1:45 கேண்டில்லாம் 2:15 முடியும். ஸோ இந்த டைம் வரைக்கும் நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குன்னா நம்ம ஐபி பிரேக் அவுட் எடுக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற, அதாவது இதில் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம ஐபி பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதுக்கு தான் நம்ம வந்து இதை ஃபெபனாச்சி நம்ம ஆட் பண்ணது. ஸோ ஃபெபனாச்சி நம்ம ஆட் பண்ணும்போது என்னன்னா ஃபெபனாச்சி இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு உங்களுக்கு நான் சொன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே நிமிஷம் 5 மினிட் மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போ ஐபியினுடைய லோவையும் நம்ம ஹையவும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஓகே ஐபி லோவையும் ஹையும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஐபியினுடைய லோ ஹை இங்கே இருக்குது. மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சிபிஆரினுடைய S3. ஸோ S3லேருந்து மார்க்கெட் திருப்பி அதில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ S3யில் ஓப்பன் ஆகி நம்ம மார்க்கெட் 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம ட்ராப் பண்ணுறோம் லைன். 10:15 நம்ம இந்த டைமில் தான் நம்ம வந்து லைனே வந்து இந்த ஹை அண்ட் லோவே மார்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கு அப்படின்னா இந்த 10:15 அப்புறம் மார்க்கெட் நம்ம என்ன நடக்குன்னா மார்க்கெட் திருப்பியும் வந்து அதே இடத்துல ஓப்பன், அதாவது ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா S3க்கு போகுது. S3ங்கிறது வந்து நமக்கு என்னென்னா ஐபியினுடைய ஹை இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த 50% வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக வரும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து 50% வரும். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சிபிஆர் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து S3லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது மார்க்கெட். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து S3லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ ரிஜெக்ஷன் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் மேலே ஸ்டாப் லாஸோட ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்.
கண்டிப்பா வந்து அந்த ட்ரேட் வந்து 50% வரைக்கும் நம்ம வந்து ஆவரேஜா அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து அத நம்ம மெயின்டெயின் பண்ணலாம். ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து சொல்ல வந்தது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஐபி பிரேக் அவுட் குடுக்குதான்னு பாருங்க. ஐபி பிரேக் அவுட் குடுத்தா, ஐபி பிரேக் அவுட்ல வந்து மார்க்கெட் வந்து எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இல்லன்னா நம்ம வந்து ஐபி பிரேக் அவுட்குள்ள ஐபிக்குள்ளே இருக்குன்னா, ஐபில இருந்து நம்ம வந்து சிபிஆர் இண்டிகேட்டர்ல மார்க்கெட் எங்க இருக்கு? டிசில இருக்கா பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிறது வந்து வீக்லி பிவோட் நம்ம குடுத்துருக்கோம். சரியா? வீக்லி ஒன்லி டிசி இருக்கு. ஸோ அப்ப வீக்லி பிவோட், வீக்லி டிசி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியம். வீக்லியினுடைய பிவோட்ட வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ வீக்லி பிவோட் எங்க இருக்கோ, அதோட இத நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து நீங்க லைவா மார்க்கெட் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப புரியும். நான் இப்போ வந்து முடிஞ்ச சார்ட்ல இத நான் உங்கள்ட்ட வச்சு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருக்கும். ஆனா, இத நீங்க மார்க்கெட் டைம்ல இத வாட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க வாட்ச் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த மாரி இது வந்து ஒரு அக்யூரசி உங்களுக்கு குடுத்துருக்கு. இது எந்த அளவுக்கு ஏன்னா நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 வாரம் நீங்க மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு இந்த செட்டப்லாம் நீங்க வந்து எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க வச்சு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து 1 வாரம் கழிச்சு மார்க்கெட் வந்து எப்படி நீங்க வந்து ட்ரேட் ஆகுது? நம்ம சொல்ற மாரி ட்ரேட் ஆகுதா? இல்லன்னா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுங்க. ஓகேவா? இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இன்னொரு நாட்கள்ல கூட நான் உங்களுக்கு இத நான் செட் பண்ணி காமிக்கிறேன். ஐபி நான் 10.15ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐபியோட இத 5 மினிட் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். 10.15 உடைய ஹை அண்ட் லோ மட்டும் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து 10.15 அப்படின்னா ஓகே. இதான். அப்ப ஐபியினுடைய ஹை லோ இதான் நமக்கு இன்னைக்கு. ஓகேவா? ஸோ ஐபியினுடைய ஹை லோவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐபி இது லோ, இது வந்து ஹை. மேலே இருக்கிற ஒயிட் கலர் லைன் வந்து ஹை. ஐபி வந்து லோவை பிரேக் அவுட் கொடுக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்கு கீழே. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்கு. அப்போ இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இதான் நம்ம ப்ரீவியஸ் டே ஹை. அதான் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது. மார்க்கெட் எங்கேருந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா R1ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ R1ல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் R1. ஸோ இந்த 10.15 தான் நம்ம வந்து லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ 10.15க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஐபியை வந்து பிரேக் அவுட் கொடுக்கு. ஓகேவா? இதில் வந்து ½ அன் ஹவர் டைம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று கிளியராக தெரியும். என்ன அப்படின்னா ஐபி வந்து இதில் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்காத மாதிரி இருக்குன்னா ஐபி வந்து ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது என்னன்னா ஐபியில் வந்து அந்த ஏ பீரியடு பி பீரியடு அதை வந்து சி பீரியடு ஒரு டிபியை வந்து கீழே நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியலன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சு மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய எல்லா வீடியோஸும் நம்ம வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பேசிக்லேருந்து அதில் உள்ள டிபிஓ மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் என்ன மார்க்கெட் ப்ரொஃபைல் வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ இதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் தெரியலன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ளதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐபிங்கிறது ஒரு பேசிக்காக அதில் இருக்கக்கூடியது நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஐபிங்கிறது என்ன? ஐபிங்கிறது இனிஷியல் பேலன்ஸ். ஒரு ஒரு நாளுடைய மார்க்கெட்டுக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அதோட இனிஷியல் பேலன்ஸ். ஒரு வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் இருக்கோ அது மாதிரி ஒரு நாளுடைய மார்க்கெட்டுக்கு ஃபவுண்டேஷன் வந்து அந்த 1 மணி நேரம். ஸோ அந்த 1 மணி நேரத்தினுடைய ஹை லோவை மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 80% அதில் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ஐபிலே பிரேக் அவுட் இருக்குது, ஃபெயிலியர் இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இது ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழேயும் மார்க்கெட் வந்திருக்கு. ஆனால் அது கீழே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமாக மாற்றி உங்களுக்கு நான் வச்சேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும். டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. நம்ம இதில் பார்க்கும்
5 மினிட்ல இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக காமிக்கிறேன். இது ஏ பீரியடு, இது வந்து பி பீரியடு. ஏ பீரியடும் பி பீரியடுடைய லோவை மார்க்கெட் வந்து எது கட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டி பீரியட் வந்து கட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது ஏ பி சி டி. சி பீரியட் வந்து டி பீரியட் வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ டி பீரியட் வந்து கீழே நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி பீரியடில் உங்களுக்கு கட் பண்ணியிருக்கா, இஎஃப்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். டி பீரியட் கட் பண்ணியிருக்கு. ஸோ டி பீரியட் கட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் உள்ளே போனோடனே திருப்பி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓப்பன் வரைக்கும் திருப்பி மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதை 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஐபியை கண்டுபிடிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு நான் சொன்னது. ஸோ 10.15ங்கிறது மார்க்கெட்டோட 1 ஹவருடைய டைம் ஃப்ரேம். அந்த 1 ஹவருடைய டைம் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது செட்டப் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை நம்ம வந்து எதெல்லாம் செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்க, ஐபி பிரேக் அவுட் கொடுக்க அப்படின்னோன்னா ஐபி பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அந்த ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு நான் வந்து நிறைய நாள் பேக் டெஸ்ட் இன்னும் 2-3 நாள் எடுத்து காமிக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஐபி வந்து சக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னும் ஐபி ஏதாவது ஒரு நாள் ஃபெயிலியராக இருக்குது. ஏன் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மார்க்கெட் ஐபிக்குள்ளேயே தான் ஓடி இருக்கு. இதை விட்டுருவோம். ஸோ இது ஐபி சக்ஸஸ். ஐபி வந்து ஹையை கட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து உடனே வந்து இதாயிடுச்சு. ஸோ அதோட இதை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன். ஜூலை 29 இதோட டேட்டில் நினைக்கிறேன். 29 இல்லை. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். 10.15. இந்த நாள் தான் நம்ம பார்ப்போம். இது ஐபியோடைய லோ, இது ஐபியோட ஹை. ஓகே, 10.15, அதான் 10.15 டைம் ஃப்ரேமில் ஹை அண்ட் லோ மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கிளியரான ஒரு இது கொடுக்குது. என்னென்னா அந்த லோவை கட் பண்ணோன்னே கீழே இருக்கிற அடுத்து இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பிசி வந்துடுது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னோடனே பிரேக் அவுட் இந்த எக்ஸ்டென்ஷன் எங்கே வரைக்கும் வரும்னா கீழே இருக்கிற லைன், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டிசி இருக்கு இல்லையா, டெய்லி டிசி, டெய்லி பிசி இதோட இது வரைக்கும் வருது. இது என்னைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 24. ஜூலை 24 ஐபி பிரேக் அவுட் கொடுத்து தான் ஐபியுடைய லோவை கட் பண்ணுது. லோவை கட் பண்ணோன்னே மார்க்கெட் அந்த 5 மினிட் கேண்டில் கீழே இருக்கிற டிசியை தொட்டுருது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தோன்னே ஃபெயிலியர் ஏன் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த கீழே இருக்கிற நமக்கு டெய்லி டிசி இருக்கு இல்லையா, அந்த டெய்லி டிசி பிசி லைன் இருக்குது, பிஓட் லைன் இருக்குது, அதாவது சிபிஆர்னுடைய பிஓட் சிபிஆருடைய இண்டிகேட்டர் பிஓட் பாயிண்ட். அதே மாதிரி இதில் அந்த டெய்லி டிசிபிசின்னு இருக்கு இல்லையா, அதில் அந்த லைனில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்.
ஸோ இதுதான் நம்ம சொல்றது என்னன்னா, ஐபி பிரேக் அவுட் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, அப்ப அந்த ஃபெயிலியர் ஆகுமா, அப்படி ஆகாதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். ஐபி இங்க வந்து பிரேக் அவுட் குடுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் ஐபியுடைய லோ. ஸோ இந்த லோவ வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் குடுக்கு. லோவ பிரேக் அவுட் குடுத்த 5 மினிட் கேண்டிலே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்து கீழ இருக்கிற டெய்லியுடைய டிசி லைன் இருக்குது. இந்த லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சுருது. ஓகேவா? ஸோ சப்போர்ட் எடுத்துன்னா இது எங்க வரும்னா, கரெக்ட்டா 50% அதாவது நம்மளோட ஃபிபனாச்சியினுடைய லெவல் 50%க்கு மார்க்கெட் வரும். ஓகேவா? ஸோ அந்த 50%க்கு மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ 50% தான் வந்து இது சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து கீழ இருக்கிற டிசி லைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இத ஃபில்டர் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 இண்டிகேட்டரையும் நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ இது வந்து நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. லைவ் மார்க்கெட்ல இத நீங்க பாருங்க. இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு இல்ல. ஸோ நாளான்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் இருக்கு. திங்கட்கிழமை மார்க்கெட்ல நீங்க லைவா இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃப்ரீ தான். அதே மாதிரி இதெல்லாம் ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். ட்ரேடிங் வியூல 2 இண்டிகேட்டர் நம்ம ஃப்ரீயா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 இண்டிகேட்டரையும் ஃப்ரீயா ஆட் பண்ணிட்டு எப்படி நான் இப்ப சொன்ன இந்த செட்டப்லாம் வச்சு நீங்க ட்ரேட் எடுத்து பார்த்துட்டு சாரி மன்னிக்கணும். ட்ரேட் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. முதல்ல வந்து லைவ் ட்ரேட் பாருங்க. பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. லைவ் ட்ரேட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. ஓகே. இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய நாள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் நான் வச்சு வச்சு காமிக்கலாம். ஸோ அந்த வீடியோட லென்த் அதிகமாகும். இப்போவே எனக்கு டைமிங் அதிகமாக ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஷார்ட்டாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த என்னோட எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொஞ்சம் நான் இதை வந்து லென்த் ஆக்கினா தான் என்னால் முடியும். ஸோ இந்த ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ஒரு நாளை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜூலை 24 டேட் எடுத்தது. ஸோ கீழே இருக்கிற லைன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிபிசி அப்படிங்கிறது இருக்குது. பிவோட்டோட இது சிபிஆர் இண்டிகேட்டரோடது. ஸோ அந்த லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து ஐபி பிரேக் அவுட் கொடுத்தாலும் அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதில் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறத விட வீடியோவை முழுமையாக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.